மார்க் கம்மியா எடுத்தவங்க எல்லாருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். முக்கியமா 60%க்கு கீழே எடுத்தவங்க உங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஏன் அண்ணா உங்களை இவ்வளோ கொஞ்சம் அப்படின்னா, நான் இப்பயே சொல்றேன், மார்க் நிறைய எடுத்தாங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்வாங்க, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் மார்க் குறைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய நேரங்களில் தலைவன்களாக இருப்பாங்க, லீடர்ஸாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, the one who understands the pain and failure is the one who grows so well and goes to the higher heights. தோக்கிறவங்க நிறைய நேரத்தில் பெரிய இடங்கள்ல போய் உட்கார்றாங்க, மார்க் குறைஞ்சவங்க பெரிய இடத்துல உட்கார்றாங்க. ஆனால் மார்க் கம்மியாக எடுத்துட்டு சிரிக்கிறவங்க போய் உட்கார்றது இல்லை. அண்ணன் சொல்லிட்டாரு, மார்க் கம்மியாயிடுச்சு நம்ம ஜெயிச்சிடும், அதில் உட்காரவங்களாம் ஜெயிச்சிட மாட்டான். யார் ஒருத்தர் இன்னைக்கு மார்க் குறைஞ்சிட்டு ஃபீல் பண்றீங்களோ நிச்சயமா ஒரு நாள் நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அப்போ மார்க் குறைஞ்சிட்டு இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்பயே சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நீ உன்னோட அடையாளத்தை புதுசா ஏற்படுத்தணும், உன்னோட ஒரு பிராண்டை நீ கிரியேட் பண்ணணும். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், இது வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட பொறுப்பை நீ உணர்ந்து மேல வரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் சில குவாலிட்டிஸ் உனக்குள்ள வளர்த்துக்கணும். முதல்ல ஒரே விஷயத்தில் அழுதுட்டு இருக்கிறதால எதுவுமே நடக்காது. சேஞ்ச், கண்ணை தொடச்சிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வை. செகண்ட் என்ன பண்ணணும், இந்த நிமிஷத்துல இருந்து பெரியவங்க ஏதாவது சொன்னா அதை கேட்டு அதுல ஏதோ நல்லது இருக்குன்னு எடுத்துக்கணும். இது என்னைக்குமே உன் லைஃப்ல பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம். அதுக்கு அர்த்தம் பணிவு. மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு, என்னைக்குமே கிரியேட்டிவான தாட் ப்ராசஸ்ல ஒரு விஷயத்த பண்ணும் போது அதுல யூனிக்காவும் பெஸ்டா பண்ணணும்னு நினைக்கணும். நிச்சயமா நீயே ஒரு நாள் பெரிய ஆளாவ.